வணக்கம், நான் உங்கள் கார்த்திகா கோவிந்தராஜன் from Chinese Black Tiger Kung Fu Association. செல்ஃப் டிஃபென்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம கடந்த சில நாட்களில் நிறைய செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் ஒன்றா சேர்ந்து கற்றுட்ருக்கோம். அதை கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் ரிப்பீட்டடாக பண்ணும்போது தான் அது உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்து நீங்களே வந்துட்டு அதை ரிஃப்ளெக்ஸாக பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ கொடுக்குற டெக்னிக்ஸ்லாம் கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார் கைடன்ஸ் நீங்கள் Blossom Tigers எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பண்ணலாம், எங்களுக்காக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு என் கூட சில டெக்னிக்ஸை பார்க்கறதுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம லேடிஸ் இல்லை ஜென்ட்ஸ் ஓவரால் எல்லாருமே எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜஸ்ட் நார்மலாக நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம ஹேண்டை ஸ்நாச் பண்ணுவாங்க, இல்லை நெக்கை கிராப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு இப்போ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாக்கெட் அடிக்க வராங்க அப்படின்னா அப்போலாம் வந்துட்டு நம்ம நெக்கை வந்து திடீர்னு பிடிச்சி இல்லை பின்னாடியிலேருந்து அட்டாக் பண்ணி இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம வந்து சினிமாவில் பார்த்துருப்போம். அதே மாதிரி ரியல் லைஃப்லையுமே வந்துட்டு நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா ஒரு பாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக்லேருந்து இல்லை சைட்லேருந்து தான் அட்டாக் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நெக்லாம் கிராப் பண்ணால் எப்படி வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு என் கூட டெமோ பண்ணுறதுக்கு என்னோட பார்ட்னர் ஐஸ்வர்யா இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ ஐஸ்வர்யா. ஸோ இன்னைக்கு நெக் கிராப் பண்ணும்போது எப்படியெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக் கிராப் பண்ணுறவங்க எப்படி வருவாங்க? கிராப் பண்ணி காமிங்க. செம்ம டைட்டாக பிடிச்சிருக்காங்க, என்னால் பேசவே முடியல. கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க, லூஸ் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ நெக் கிராப் பண்ணும்போது நம்ம எப்படி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ நெக் கிராப் பண்ணுறாங்க, ஓகே டைட்டாக இருக்கு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த ஹேண்ட் ஃப்ரீயாக தான் இருக்கு. ஸோ இந்த பார்ட்டில் தட்டணும் அப்படின்னாலே லைட்டாக ரிலீஸ் ஆகிடும். தட்டுறது கூட சேர்த்து இப்படி புஷ் பண்ணி இப்படி கிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்போனன்ட்க்கு ஒரு பேலன்ஸ் போகும். அகேன் ஸோ இங்கே ரிலீஸ் பண்ணுறீங்க, இந்த பார்ட்டில் தட்டி ஹிட் பண்ணுறீங்க. ஓகே, இதை நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக் கிராப் பண்ணியிருக்கேன், அட்டாக் பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ புஷ் பண்ணும்போது கூடயே சேர்ந்து வேணும்னா நம்ம அந்த கிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க, யா ஓகே. ஸோ இப்போ இந்த பார்ட்டில் இப்போ நம்ம பண்ணும்போது இங்கே புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாடி இந்த பார்ட் ஃப்ரண்ட்டில் வருது, அது கூட சேர்த்து நம்ம கிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேலன்ஸ் போகும். இது ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் டெக்னிக்ஸ். சிம்பிள் தான், பட் ரொம்ப எஃபெக்டிவான விஷயம். இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இதே மாதிரி இப்போ நெக் கிராப் பண்ண வராங்க. கிராப் பண்ண வரும்போது நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்டை இங்கே பிடிச்சி ரைட் ஹேண்டை இப்படி பிடிச்சி இப்படி லாக் பண்ணி இப்படி ரிலீஸ் பண்ணும்போது இந்த ட்விஸ்ட் சரிதா? ஸோ இந்த ஒரு ட்விஸ்ட், இந்த ட்விஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாடி பேலன்ஸ் போகிறத நீங்களே பார்த்தீங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாடி சயின்ஸ் தான். பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் வர சான்சஸ் இருக்கு பார்க்கும்போது. ஓகே டக்குன்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் எல்லாமே வந்து பாடி சயின்ஸ் தான். இப்போ அவங்க பிடிக்கும் போது இந்த ஹேண்ட் நீங்கள் இப்படி பிடிச்சிங்க அப்படின்னாலே இங்கே வந்து அவங்களுக்கு கிரிப் லூஸ் ஆகுது. அவங்க எவ்வளோ டைட்டானாலும் பிடிங்க, ஓகே சோக் ஆகுது. ஓகே, ஸோ எவ்வளோ டைட்டான பிடிச்சிங்கனாலும் இங்கே ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க பேலன்ஸ் போயிடும், அவங்களும் வந்து ஓப்பனண்ட் ஃபால் ஆயிடுவாங்க. இப்போது நான் உங்களுக்கு அதை ட்ரை பண்ணுறேன், நீங்கள் அதை எனக்கு ட்ரை பண்ண போகிறீங்க. ஓகே, நல்லா பிடிச்சிருக்கேன். எஸ் எஸ். ஸோ இந்த மாதிரி லாக் பொசிஷனில் இருக்கும் போது ஆப்போனண்ட் உங்கள் கண்ட்ரோலில் டோட்டலாக இருக்காங்க. அது கூட சேர்ந்து நீங்கள் அட்டாக்கும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் உங்களே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப்பும் ஆகிட்டு ஓடி போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ தேர்ட் டெக்னிக் பார்க்க போகலாம். ஸோ இப்போ கிராப் பண்ண வராங்க, இந்த ரிலீஸ் ஆகாமத்துக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறீங்க. பிடிச்சி வச்சுட்டு உங்கள் காலை கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சு இந்த ஹேர் பார்ட் அப்படியே பின்னாடி எடுத்தீங்க அப்படின்னாலே ஆப்போனன்ட்க்கு அந்த ஹேர் பார்ட் அப்படின்றது கொஞ்சம் சென்சிட்டிவான பார்ட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பவர் கொடுத்து இழுத்தீங்க அப்படின்னாலே எவ்வளோ பெரிய ஆப்போனண்ட்டாக இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த பெயின்லேயே வந்து ஹேண்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் மோர். ஸோ இங்கே கிராப் பண்ணுறீங்க, இங்கே லைட்டாக பிடிச்சி வச்சுட்டு பாடி கொஞ்சம் அந்த ரீச் பண்ணுறதுக்கு லெக்கை கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே அப்படியே புல் பண்ணுறீங்க. இதை ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஆசை இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெயின் சஃபர் பண்ணியிருக்கீங்க. நான் இப்போ உங்களுக்கு கிராப் பண்ணுறேன். ஸோ அந்த ஹேண்டை ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் வரும்போதே நான் அதை ரிலீஸ் பண்ணிவிடுவேன். அந்த பார்ட் கரெக்டாக அந்த மண்டைக்கு நேராக, எஸ் எஸ். ஸோ இந்த பார்ட்டில் அந்த பெயின் வரா மாதிரி டக்குன்னு ஒரு பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்போனன்ட் வந்து அந்த பேலன்ஸும் லூஸ் ஆகிடும், நீங்களும் வந்து உங்களை டிஃபெண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்த் டெக்னிக் பார்க்கலாம். கிராப் பண்ண வராங்க, கிராப் பண்ணும்போது இந்த ஹேண்ட் வெயிட்டை நீங்கள் இதில் போட்டு இங்கே பிடிச்சி வச்சுட்டு இப்படி லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போனன்ட் பேலன்ஸும் போகும், அவங்க லாக் ஆகி விழவும் செய்வாங்க. இது இன்னொரு வாட்டி ஸ்லோவாக பார்க்கலாம்.
நல்லா கிராப் பண்ணுங்க டைட்டா. எஸ். ஸோ இங்க ஹேண்ட் டைட்டா போட்டு இந்த ஹேண்ட் பிடிச்சி வச்சுட்டு இப்படி லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆப்போனண்டோட பேலன்ஸ் அங்க போயிட்டு அவங்க விழுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இன்னொரு சிம்பிளான எஃபெக்டிவான டெக்னிக். ஜஸ்ட் நீங்க உங்க ஹேண்ட் வச்சு எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீங்க பாத்தீங்க. ஸோ எனக்கு 4 டெக்னிக்ஸ் நெக் கிராப் பண்ண வந்தா அந்த மாதிரி ஒரு டஃப்பான கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல எப்படி உங்களே வந்து நீங்க சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க. இன்னும் சில டெக்னிக்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.